guys, welcome back to my YouTube channel. இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேரளா போகிறோம். ஸோ கேரளாவுக்கு இந்த டைம் வந்து போகிறது எதுக்குன்னா நம்ம வந்து கொஞ்சம் ஷூட்டு பிளான் பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ஷூட்டெல்லாம் நம்ம நடத்துறதுக்கும் ஸோ நம்ம வந்து ரித்திக் எல்லாரையும் பார்க்கவும் போகிறோம். ஸோ வீடியோவில் போகலாம் வாங்க. நம்மளோட சேனல் வந்து எல்லாருக்குமே பிடிச்சிருக்கா, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்ட் டைம் 11 o'clock ஆச்சு. இப்போ நம்ம ஷூட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே நேற்று நைட்டே நம்ம எடுத்து வச்சுட்டோம். ஸோ இந்த வீடியோ வந்து நீங்கள் எப்போ பார்ப்பீங்கன்னா ஆக்சுவலாக இன்றைக்கி ஈவினிங் தான் பார்க்க போகிறேன்னு நினைக்கிறேன். இதை நான் எடிட் பண்ணிவிட்டு நாளைக்கு சாட்டர்டே போட்டுருவேன். ஸோ நம்ம இப்போ வந்து 11 o'clock ஆச்சு. நம்ம எல்லா திங்ஸும் எடுத்து வச்சதுக்கப்புறமா ஜுவல்ஸ் அவங்களுக்காக இன்னும் செலக்ட் பண்ணலை. ஸோ நம்ம வந்து செலக்ட் பண்ணி வைக்க போகிறோம். அது மட்டும் இல்லை, நம்ம பார்லரில் கொஞ்சம் ஒர்க் நடந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ இது வந்து அவங்க ஃபினிஷ் பண்ணிட்டாங்க. கேரளா போயிட்டு வர்றதுக்குள்ளே வந்து நிறைய ஒர்க் வந்து இன்னும் ஃபினிஷ் ஆகணும், ஃபினிஷ் ஆகிரும். ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அகல்யா கேரளா போக ரெடியா? வந்து கொஞ்சம் ஷாப்பிங் இருக்குதுன்னு சொன்னோம். இப்போது கரெக்ட் டைம் வந்து 3 o'clock ஆச்சு. இன்னும் 2 hours தான் இருக்குது. ஸோ கொஞ்சம் பர்ச்சேஸ் இருக்குது. நம்ம வாங்க போயிட்டு தான் ட்ரெயின் ஏற போகிறோம். கேர்ள் எங்கே போனேன்? ட்ரெஸ் யாருக்கு? 2 பேருக்குன்னா. ஆனால் நான் மட்டும் எடுத்தேன், எதுவுமே எடுக்கலை. பார்த்தீங்கன்னா 4 மணி ஆச்சு. ஸோ நம்ம 3 நாள் வந்து இவங்களை ரொம்ப மிஸ் பண்ண போகிறோம் கைஸ். ஊருக்கு போகிறாங்களா? ஜாலியாக என்ஜாய் பண்ண போகிறாங்களா? நீ தானே இப்போ ஊட்டிக்கு கொடைக்கானல் போய் உடம்பு சரியில்லை வந்துச்சு. ஸோ கைஸ் நம்ம போகிறோம். கோகில வீட்டுக்கு கொண்டு விட வந்துட்டோம். மிஸ் யூ டூ அதுலியா. டாட்டா பாய். போய்டா. கட் பண்ணுறதுலாம் வேணாமா? மேலே ஒன்று என்ன பண்ணணும்? மிஸ் யூ கோகிலா. போய்ட்டு டாட்டா. அகல்யா குண்டம்மா வேர் நான் மணி கொடுத்துட்டு வரேன். சரி இனிமே குளி ரெடியாகு போ. ஹாய். எங்க போறோம்? எங்க போறோம்? மதுரை போகிறோம். மதுரையிலேருந்து நாகர்கோவில்லேருந்து எந்த ஊர்? ஆக்சுவலாக ப்ராப்பராக எங்கே போகிறோம்? நம்ம இப்போ மதுரை பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் வரல, லேட் ஆயிடுச்சு. பஸ்ஸுக்கு அந்த டயர்டாக வரும். போய் எப்படா உட்காந்து படுத்து தூங்கலாம். கைஸ் எங்களுக்கு பஸ்ஸு கிடைக்கல. என்ன எல்லா பஸ்ஸுமே கூட்டமாக இருக்குது. சீக்கிரம் போக முடியும். சொந்த போயிட்டு என்னடா வர என்ன போஸ்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். போஸ்ட் வரல. நான் சொன்னேன் கண்டினியூஸ் ஆகலையே, நீ வ்ளாக் வந்து கண்டினியூ பண்ணிக்கோ, நம்ம எடுத்துக்கலாம் சொல்லும்போது கரெக்டாகவே காமிச்சிட்டு நீ சொல்லிட்டு தானே எடுக்கிறேன்னு சொல்லி நீ ஒரு மாதிரி பண்ணிட்டு இருக்கு கைஸ். நமக்கு கொஞ்சம் லேட்டாக தான் பஸ் கிடச்சிருந்துச்சு. ஆனால் இருந்தாலும் சீட் கிடச்சதே பெரிய விஷயம். ஏன்னா வந்த பஸ் எல்லாமே சீட் இல்லாமல் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு. ஆனால் நாங்கள் வெயிட் பண்ணி எங்களுக்கே போர் அடிச்சு போச்சு. கடைசியில் வந்து பஸ்ஸும் கிடச்சிருச்சு, சீட்டும் கிடச்சிருச்சு. அப்போ தான் நாங்களே கொஞ்சம் ஓகே ஆகிருந்தோம். இன்னொரு விஷயம் என்னென்னா நாங்கள் ரொம்ப டயர்டாக இருந்தோம். ஏன்னா நம்ம வந்து சும்மா இருக்கும்போது நமக்கு தூக்கம் வந்துடும். நாங்கள் போய் நிறைய நேரமாக உட்காந்துட்டே இருந்தோம். ஆனால் பார்த்தீங்கன்னா ரொம்ப போர் அடிச்சிருச்சு எங்களுக்கே. பார்த்தீங்கன்னா நாங்கள் நெயில் பாலிஷ் போட்டது வந்து கொஞ்சம் ஷோ பண்ணணும்ல, அதனால் நாங்கள் கொஞ்சம் ஷோ காமிக்கிறோம் கைஸ். அகல்யா ப்ளூ, நான் ரெட்டும் சூஸ் பண்ணி போட்டேன். ட்ராவல் முடியலை, ரொம்ப ட்ராவலாக இருக்குது. நம்ம இப்போது சாப்பிட உட்காந்துட்டு இருக்கோம் கைஸ். இப்போ கரெக்ட்
பார்த்தீங்கன்னா டைம் வந்து கரெக்டு ஒரு டைம் ஆச்சு 8:30 ஓகே. இப்போது வந்து கரெக்டு ஒரு 8:45 ஆச்சு. நம்ம இங்கேருந்து இன்னொரு 4 hours வந்து ட்ராவல் இருக்குது. இங்கேருந்து நாகர்கோவில் போகணும். ஸோ அதனால் நம்ம சாப்பிட்டு தான் போக முடியும். அதனால் நம்ம வந்து சாப்பிட போகிறோம். அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட பிளாட்ஃபார்ம் வந்து ஆக்சுவலாக எனக்கு தெரியாது. ஃபஸ்ட்டெல்லாம் நான் வந்து ஃபஸ்ட்டே இருந்து தான் க்ராஸ் பண்ணி போயிட்டுருந்தேன். அப்போது இந்த வாட்டி வந்து நான் கடைசியில் இருக்கோம் சொல்லிட்டு நாங்கள் நேராக நடந்துட்டோம். அது ஒரு கன்ஃபியூஸ்ட் ஆகிடுச்சு எங்களுக்கே. அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப மழையும் பெஞ்சிடுச்சு. மழை பெஞ்சதுனால வந்து ரொம்ப தண்ணியாக இருக்கும். மதுரையில் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலே பூவு தான். எப்போவுமே இந்த பஸ் ஸ்டாண்ட் வரும்போது பூ தான் பார்ப்பேன். ஏன்னா ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அவங்க வந்து கட்டி வச்சுருப்பாங்க. பார்க்குறதுக்கும் நல்லாயிருக்கும். நம்மளை கேரளா பொறுத்த வரைக்கும் ஃப்ளவரை வந்து பெட்டராக இருக்கிற ஆப்ஷன் வந்து நம்ம தமிழ்நாடாக தான் இருக்கும். அது வந்து நம்ம கேரளாவில் அவ்வளோ அளவுக்கெல்லாம் இல்லை ஆக்சுவலாக. கைஸ் நாங்கள் நாகர்கோவில் பஸ் ஏறிட்டோம். ஏன்னா இன்றைக்கி ரொம்ப டிலே ஆச்சு பஸ். அதனால் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. என்ன அதுலேயும் லாக்லேயே மாட்டி விடுறாங்க. ஸோ பஸ் எடுத்துருச்சு கைஸ். இன்னும் இங்கேருந்து ஒரு 4:30 சம்திங் நினைக்கிறேன். அதுவும் 5 hours ஏதோ நினைக்கிறேன் நாகர்கோவிலுக்கு. நம்ம நாகர்கோவிலில் போயிட்டு அங்கேருந்து ட்ரிவாண்ட்ரம் பஸ் போகிறோம். ஒரு ஸ்டெப்பு தூங்கி எந்திரிச்சிட்டோம். தான் எங்கள் மூஞ்சி வந்து இப்படியே அடிப்பட்ட மங்கி மாதிரி இருக்குது. இருந்தாலும் நம்ம எப்போவுமே வந்து ஃப்ரெஷ்ஷுன்னு சொல்லிட்டு நம்ம திரியணும். இன்னும் டயர்டு, ரொம்ப டயர்டாச்சு. இன்னும் லக்கேஜ் ரொம்ப வெயிட்டாக இருந்துச்சு. அதனால தான் கைஸ் நம்ம வந்துட்டோம் கைஸ். டைம் இப்போ பார்த்தீங்கன்னா 2:35 ஆச்சு. மேபி நம்ம வந்து ஒரு 4:30 5 o'clock வந்து வீட்டுக்கு போய் சேருவேன்னு நினைக்கிறேன். தூக்கு மூஞ்சி தூங்கிட்டாதான் கைஸ் மூஞ்சி இப்படி இருக்கு. டயர்டாகலை, நான் நல்லா தூங்கிட்டோம். வந்தது தெரியலை. இப்படி இல்லை. ஏன் சேஞ்ச் ஆயிருக்கா நிறையா? நிறைய இந்த என்ன சொல்லுவாங்க, பிச்சை எடுக்கிறதுக்கு ஆள் இருக்குங்க. ஆமாம், குட்டி பிள்ளைங்க நிறைய இருக்கும். மேபி நமக்கு தூங்கையில் அவங்க தூங்குறாங்களா இருக்கும். அதனால இருக்கும் நம்மளுக்கு காணல. எனக்கு தெரியும். இப்போ மழை வந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? ஓடிடுவாங்க. பஸ்ஸில் போயிட்டுருக்கோம். நாகர்கோவில் போயிட்டுருக்கோம். ஒரு 40 minutes வந்து வந்துடும் நினைக்கிறேன். மூஞ்சி ஃபைனலி டைம் வந்து இப்போ கரெக்டு 5 o'clock ஆச்சு கைஸ். ரித்திக்கு வந்து தூங்கிட்டு இருந்துச்சு. அவனை நோண்டி எழுப்பி விட்டோம். இப்படா வந்து இங்கே ஹாய் வரேன். ஹாய் குட்டரே வரேன். வரா ஹாய் குட்டரே வரேன். வாயில் கழிச்சு அம்மா மிண்டுல ஹாய் ஹாய் வரேன். ஹாய் எப்படி போனது என்ன எடுத்துக்கிட்டு